என்னடா பேசுற? நீ கோடீஸ்வரன் ஆகிறதுக்காக நான் திருடணும். நீ என்ன பேசுறன்னு யோசனை பண்ணி பாடுறா. நாளை காலையில உங்க அப்பா கையில 30,000 ரூபாய் கொடுக்காச்சு இந்த கல்யாணம் நின்று போய் கமலாத பிணக்குளத்துல தான் நீ பார்க்க முடியும். என்ன சொல்ல மூளை குழப்பைய என்ன? இந்த கோலையை நம்பி நான் குறுக்கணும் நம்பா என்ன அடிக்கணும்ல. நல்ல யோசனை பண்ணிப்பாரு. என் வீட்டு இரும்பு பெட்டியில நானே கண்ணை வச்சிருக்கேன். இரும்பு பெட்டியில நீ கண்ணை வைக்கிறடா. உங்க அப்பாவோட இரும்பு நெஞ்சத்துல கண்ணை வைக்கிற. இது வெளியே தெரிஞ்சா எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. மடையா, குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை அளிக்கிறார் நீதிபதி. அவரை யாராவது கொலைகாரன்னு கேவலமா பேசுறாங்களாடா? போட அவமானத்தை எல்லாம் கேட்டா நான் அவமானம் அடைய வேண்டியது. இது பிரபலம் குற்றம் தானே. இந்த கண்ணா நீ இப்ப செய்ய போறது திருப்பே இல்ல. இரும்பு பெட்டியில் இருக்கிற பணத்தை அப்படியே எடுத்து அதுக்கு சொந்தக்காரர்கிட்டயே திருப்பி கொடுக்க போறோம். அவர் இந்த கையால பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னொரு கையால உனக்கு ஆசீர்வாதம் பண்ண போறார். இதை யாராவது திருப்பின்னு சொல்ல முடியுமா? என்ன வேணும்னாலும் சொல்லு. என் மனசு இங்க சும்மா விளாசுடா. உனக்கு தூக்கு தண்டனை தான் நான் ஏன் தலையை கொடுக்குறேன். உன்னை நம்பித்தான் கண்ண வைக்கிறேன். நீதான்
கடவுள் மாதிரி சப்போர்ட்டா இருக்கும். அதெல்லாம் ஒரு ரிப்போர்ட் வராம நான் பாத்துக்கிறேன். வேலையை கவனி. நான் உன்னை விட மாட்டேன். அதெல்லாம் முடியாது. மரியாதையா அப்பா வீட்டுல இருந்து 30,000 ரூபாய் எடுக்கிறியா இல்ல கூச்சல் போட்டு அப்பா எழுப்பிட்டுமா? அப்போ உனக்கு என்ன தெரியுமா? சந்தா சொல்லிட்டாங்க. அப்பா எதிர்த்து நான் எப்படி பேசுறது? கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா சொல்றேன். இது கருத்தில்லை, டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட். இது என்னம்மா பிரமாதம்? சின்ன பிள்ளைல இதை விட எவ்வளவு பெரிய பாம்பெல்லாம் நான் அடிச்சிருக்கேன் தெரியுமா? பாம்பு இல்லைங்க, அதுவும் பாம்பு தான்டா. தாண்டு பேரு இது தாண்டு பேரு.
ஏடா பாம்பு கையா பாம்பு அடிச்சோம். ஆமாடா வெளியே சொல்லிவிடாத. ஏமா நீ எல்லாத்துக்கும் வழங்க போட்டு வச்சு கடிச்சுட்டு இருக்க, பேசாம எடுத்து போட்டு படுத்துக்க. சரிப்பா. எனக்கு சிரிப்பு வருது. ஆமா ஏதோ ஒரு பாம்பு கயிறை பார்த்து பாம்பு பாய்ந்த ஏமாந்து போயிட்டிய. அப்பா என்னை விட நீங்கதாப்பா ரொம்ப ஜாஸ்தி ஏமாந்து. நீ ஏமாடலையே, ஒரு குச்சி தான் வர வேண்டாம். கருத கருத படுத்துக்க. சரிப்பா. வெரி குட். இப்பதான் கொஞ்சம் தைரியசாலி ஆயிருக்க. ஆக வேண்டியிருக்கு. பயப்படாத. என்ன பத்தியா கரெக்டா இருக்கா? 10, 20, 30. வெரி குட். போய் தூங்கி போ. कल्याण महाराज राजेश्री दिगंबरवर्धन ஏழாவது புத்திர சௌபாகியோடு கமலாவை महाराज राजेश्री राव बहादुर रामसावर्धन ஏக புத்திரம் சிரஞ்சீவி கண்ணன் எம்ஏ அவர்களுக்கு கனிதா தானம் செய்து கொடுப்பதாய் வரதட்சணைக்காக 10,000 கட்டவராக 10,000 கட்டுங்கிறார. 30,000 கட்டுவராக. என்ன அதிர்ஷ்ட பணத்தை எடுனாக்கா பணத்தை எடுக்கிறீங்க. மாங்கல்யம் மரம் வச்ச தண்ணி ஊட்டாம போக மாட்டான்னு சொல்லுவாங்களே, பாத்தீங்களா? பகவான் மனசு வைக்கலன்னு அந்த பேர் தலைவரான நம்ம கமலாவை கட்ட வேண்டி இருந்திருக்கோம். பேரோ கடவுள் தொழிலால கமலாவுக்கு கல்யாணம் முடியுது. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு கவலை இல்லை. ராணி பெரியவளார வரல. அது சரி, சந்திரக்கு திடீர்னு 30,000 ரூபாய் எப்படி கிடைச்சது? அதான் எனக்கும் புரியல. நேற்று கட்டை கொண்டு கொடுத்தான். வேதத்தாயிலே பணம்னு கேட்டேன். அதை பத்தி எங்களுக்கு என்ன? ராபகதூர் கையில கொண்டு போய் கொடுத்து அவர் இஷ்டம் போல செலவு பண்ண செய்யுங்க. நான் அப்படியே செய்வேன். 30,000 ரூபாய் வாங்கிட்டு கல்யாணத்தை 300 முடிச்சுட்டாரு. அதை பத்தி எனக்கு என்ன? ஏதோ காணாதோமான்னு கல்யாணம் முடிஞ்சு அது ஒன்னே போ. அது சரி. எனக்கு தெரியுமா? எனக்கு ஒண்ணு சொல்லுது. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. ஐயா, கண்ணன் கல்யாணத்தை ஒரு விதமா முடிச்சாச்சு. இந்த சந்திரனத்தை ஒத்துக்கிட்டா நீடா கல்யாணத்தையும் செலவோட செலவா சிக்கனமா தானே முடிச்சிருக்கோம். சிதம்பரம் கொடுத்த 30,000 300 ரூபாய் தான் செலவா இருக்குங்க. ஏன் சத்தம் போட்டு பேசுறேன்? அங்க அங்க அந்த வாங்க 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 வாங்க. எங்க எப்படி கால்நடையா புறப்பட்டீங்க? இல்ல அவரை பார்த்து கால்நடைங்கிற. அவர் என்ன ஆடா மாடா? 2 இல்லைங்க. சாதாரண பசு இல்ல, டாக்டர் பசு. எங்க இப்படி கல்யாணம் ரொம்ப விமர்சையா நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன்.
வரதட்சணை எல்லாம் உதுண்டா வந்து சேர்ந்ததுங்களா? ஏதோ ஒரு மாதிரியா ஒரு 30,000. உங்களுக்கு தான் தெரியுமே அந்த சிதம்பர் பரம ஏழைன்னு. பார்க்க பரதாம இருந்தது, யாராவது கொடுத்ததான் வாங்கிக்கிட்டேன். அது சரி, ஒரு தம்படிக்கு லாட்டரி அடிக்கிற திகம்பர் உங்களுக்கு எப்படி 30,000 ரூபாய் கொடுத்தாருன்னு கேட்கிறேன். உங்களுக்கு விஷயம் தெரியாதா? எதுக்கு இது வேணும்? அவங்க அண்ணன் மகன் இருக்கிறானே சந்தர், அவன் ஏற்பாடு பண்ணான். அதுதான் இல்லைங்கிறேன். திகம்பருக்கு ஒரு பம்பர் லாட்டரி அடிச்சிருக்கு. லாட்டரி இது என்ன அது புதுசா இருக்குது படத்துக்கு. அதுக்குள்ள சிரிக்க ஆரம்பிச்சுல முடிக்க கேளுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 30,000 ரூபாய் ரொக்கமா அல்லது ப்ரோ நோட்டா? நோ கரன்சி நோட்டு. சர்க்கார் அப்படி சொல்லுங்க. அந்த நோட்டை நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்களா? ஏன் கள்ள நோட்டா இருக்குன்னு சந்தேகப்படுறீங்களோ? கள்ள நோட்டு இல்ல, என்ன கொள்ளை அடிச்சிருக்கானே இருந்தாலும் இருக்கும். சிதம்பராதிகம் தீவா இருக்குனாலும் தீவா ராவ் பகதூர், அந்த நோட்டுகளை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததுதான். அது எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு 100 ரூபாய் நோட்டெல்லாம். ஆனா சார், அந்த நோட்டுல உள்ள நம்பர் எல்லாம் நான் டைரியில அடிக்கடி குறிச்சு வைக்கிறது வழக்கம். சிதம்பரம் கொடுத்த நோட்டு நம்பரும் எங்க ஒன்னா இருக்கு பாருங்க. ஏங்க நான் இந்த இரும்பு பெட்டியில இருந்த பணத்தை எடுத்து நம்ம கையில கொடுத்துட்டு நம்மளை ஏமாத்திட்டாங்கய்யா. எதுக்கு இது வேணுங்க? நீ சொன்னாங்கய்யா. இல்ல நீயே சொல்லி தொலைக்கிற. இல்ல ஐயா, நம்ம சாமர்த்தியமா ஏமாந்த முட்டாள் ஆயிட்டோம் ஐயா. அது எப்படிங்க? இரும்பு பெட்டி சாவி உங்க கையில இருக்கும்போது யமன் அறியாம உயிர் போயிடும் ஐயா. ஒரு யமனுக்கு தெரிஞ்சா பரவாயில்லையா, பல யமன் சேர்ந்தல்லையா பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. அதை பத்தி சொல்லத்தான் நான் இங்க வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கோவிலுக்கு போயிருந்தேன். என்ன பக்தி என்ன பக்தி டாக்டர் சார்? ஒண்ணு பேசாத, அச்சு எடுத்து கொடுங்க. கையை பரபரன்றது ஒண்ணு இல்லைங்க. உட்காருங்க. எனக்கு சதாசிவமும் கலங்கி போயிருக்கு. இதை முடிக்க கேளுங்க. அப்புறம் சர்வாங்க கிழக்கம் தான். கோவில்ல அந்த சுதந்திர வீட்டுல இருந்து அரசு கட்டிட்டாங்க. உஷா ராணின்னு திருப்பதியா அவங்க எதுவும் பேசிக்கிட்டு ராஜேந்திரன் நல்லா ஏமாந்தாரு, சரியா ஏமாந்தாரு அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு கேலியா இருக்குதா? கேலி இல்ல ராஜேந்தர். அவங்க பேச்சில இருந்து உங்க பணத்தை திருடியது உங்க பிள்ளையோடு தெரிய வருது. என் மகன் கண்ணனா? ஆமா, உங்க மகன் கண்ணன் தான். உங்க அயல் சேர்ந்து ரூபாய் 30,000 திருடி கண்ணன் திகம்பர் கையில கொடுத்த, திகம்பர் உங்க கையில கொடுக்க அவங்க திட்டப்படி கல்யாணம் பிரமாதமா அயோச்சப்பாய மடப்பாய என்னங்க இவரா நான் சுத்துக்கணும் ஐயா. அந்த கண்ணன் பையன் வரப்ப நான் சொல்றேன். என்ன இல்லையா? ஆமா ஐயா, தார குட்டிய தரையில போட்டுட்டேன். மரியாதையை கட்டு போச்சு. எனக்கு நான் வரேன். வணக்கம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். என்ன நமஸ்காரத்தை பொத்துறேன்? என்னையா நமஸ்காரத்தை பொத்துறேன்? இல்ல இல்ல என்ன பொத்தி போறேன் பாரு. ஐயோ எனடா ஐயா, இனி அந்த கண்ணன் மகன் இல்லையா? இல்லை சார். இருக்கட்டும், அந்த பையன் என்ன செய்யறேன் பாரு. Bye.
உடல் பொருள் எல்லாம் உனது எனதென்பது ஏது எனதென்பது ஏது அமுதான மொழியாலே அழகான விழியாலே அமுதான மொழியாலே அழகான விழியாலே பலவாடும் செயலானது பலவாடும் செயலானது கவிதனவே அழகானவே கவிதனவே அழகானவே உடல் மாதிரி ஆனந்த சேலை தரும் என்ன சந்தேகம்? திடீர்னு உங்க சந்திரனாக்கு 30,000 ரூபாய் எப்படி கிடைச்சது? அதுவா, நான் புதையல் எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன். புதையலா? எங்க அப்பா மாத்திரம் நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள கூடாதுன்னு சொன்னாரு. அது நியாயமா? ராவ் பகதூர் சட்டவிரோதமா வரதட்சணை கேட்டார, அது நியாயமும். ஆச்சந்தர் மங்களம் உண்டாகட்டும். உன்னை பத்தி தாடா பேசிட்டு இருந்தோம். அப்படியா? ஆச்சந்தர், இந்த நேரத்தில் கூட என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது பேராச்சரியம். அது ஏதாவது விஷயம் இருக்க வேண்டும். என்ன மணமக்களை, நீங்க தான் நல்ல பால்ல ஒரு துளி விஷத்தை கலந்துட்டீங்களே, உங்களை எப்படி மறக்க முடியும்? அன்புள்ள சகோதரி, உனது சகோதரனாகப்பட்டவன் வருங்காலத்திலே ஒரு பெரிய டாக்டர் ஆகக்கூடியவன். இந்த டாக்டர் கையினால் விஷத்தை கொடுத்தாலும் அது பல வியாதிகளை குணப்படுத்தும். உங்களுடைய மாமனாருக்கு ஒரு கொடிய நோய், அதாவது பேராசை என்ற நோய். அதுக்கு நான் கொடுத்த மருந்துதான் கரெக்டுமா? ரொம்ப கரெக்ட். என்ன இருந்தாலும் இந்த பேச்சை கேட்டு அவர் திருடி இருக்கவே கூடாது. ஓஹோ, நீங்களா மிஸ்டர் ராவ் பகதூர்? உங்கள் காயத்து அடே கண்ணா, நம்முடைய குத்து வெளியாகிவிட்டது போல் இருக்கேடா. டாக்டர், நீங்க வருங்காலத்தை மருமக பிள்ளை. அப்படி இருந்தும் நீங்கள் சேர்ந்து அப்படி சொல்லிட்டீங்க. என்ன சமாச்சாரம்? என்ன சமாச்சாரமா? நீங்க எல்லாம் சேர்ந்து பூண்டோட கைலாசம் போறீங்க பாருங்க. கைலாசமாவது வைகுண்டமாவது என்னப்பா இது? ஏண்டா இன்னுமா என்ன அப்பாங்கிறேன் நீ? இனிமே நான் வேற யார போய் அப்பான்னு கூப்பிடுறது? ஏய், என்ன நையாண்டி பண்ணி பாக்குறியா? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற திமிர்ல பேசுறியா? என் பணத்தை நீ எப்படி எடுக்கலாம்? என்ன ஊரா விட்டு பணத்தை எடுத்தா உங்க பையனை கல்யாணம் செய்து வைப்பாங்க. ஊரா விட்டு பணத்தை எடுத்து பாரு, உடம்பு தோலை உரிச்சுடுவான். அதனாலதான் உங்க பணத்தை எடுத்தேன். அட பையன் எழுத்துல பேசுறான். என்ன மாப்பிள குட்டி பக்கத்துல நிக்கிறாங்க, திமிர்ல பேசுறீங்களா? இப்ப என்ன பண்ண பாறானா? என்ன சமாச்சாரம் ராவ்? என்ன நடந்தது? என்ன நடந்ததா? டாக்டர் ஏன் இரும்பு பெட்டியை கொள்ளை அடிச்சுதான் அந்த திருட்டு பயன். அட திருட்டு பயனோட இரும்பு பெட்டியை கொள்ளை அடிச்சுட்டானா? எதுக்கு ராவ்? எதுக்கா? எதுவுமே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. நீங்களும் பெரிய ஆளுதான். எனக்கு உண்மையிலேயே ஒண்ணும் தெரியாது ராவ். நிஜமாவா? உண்மையாவா? யாரு கண்டா? இந்த களவாணி பயப்புள்ள உங்களுக்கு தெரியாம இதை செய்தாலும் செய்திருப்பான். இந்த காலத்து பசங்க ஒரு பொட்டச்சுக்காக கொலை கூட பண்ணுவாங்க. இத பாருங்க டாக்டர், பாருங்க இந்த கொடுமையை கொஞ்சம் பாருங்க. இதுல இருக்கிற நம்பரும்
இதுல உள்ள நம்பரும் பாருங்க. இதுல உள்ள நம்பரும் ஆமா, இந்த நம்பரும் ஒன்னா இருக்குது. இதுக்கும் கண்ணனுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு இன்னும் புரியலையா? இதெல்லாம் ஏன் இரும்பு பெட்டியில ஏற்கனவே இருந்த நோட்டோட நம்பர். இதே நம்பர் உள்ள நோட்டை சிதம்பரம் வரதட்சணை ஏன் கையில கொண்டாந்து கொடுத்திருக்கான். அதுக்கு அர்த்தம் என்ன? எல்லா பையனும் ஃப்ராடு. இவங்களெல்லாம் நான் இப்பவே போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். எனக்கு இப்பதான் விஷயம் புரியுது. நான் வரதட்சணைக்காக 30,000 ரூபாய் செக் எழுதி எங்க சித்தப்பா கையில கொடுத்தேன். அவர் சொன்னாரு, நான் வரதட்சணைக்கு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன், ஆகையினால இந்த செக்கு இப்ப எனக்கு தேவையில்லைன்னு திருப்பி கொடுத்துட்டேன். பாத்தீங்களா என் வயசை என் குடும்ப கௌரவத்துக்கு பங்கம் வந்துருந்தேன்னு சொல்றேன். இல்ல இவங்க 2 பேரும் சண்டை ஜெயிலுக்கு அனுப்பி அங்கே அந்த அணிவனை முடிச்சுன்னு சொல்லியிருப்பேன். கண்ணா, இது நியாயமாடா? இப்படி எல்லாம் செய்யலாமாடா? போனா போகுது, மன்னிச்சிடுங்க. என்ன இருந்தாலும் இந்த மகன் தானே, இந்த குற்றம் எல்லாம் சகஜம். இது சாதாரணமான குற்றமா? இது பெரிய கிரிமினல் கேஸ். இதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம், அமோகமா கொடுக்கலாம். ஒரு மகனுக்கு தகப்பனார் செய்ய வேண்டிய முதற்கடமை இதை விட வேற என்ன இருக்கு? நீங்க சட்டவிரோதமா வரதட்சணை வாங்கினீங்களே, அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? யார் அவர் பெரிய மனுஷன், இதெல்லாம் கேட்கக்கூடாது. அதனால யாருக்காக நான் வாங்கினேன்? யாருக்கு வாங்கினேன்? நீ நல்லா இருக்கணும் தாண்டா வாங்கினேன். நான் நல்லா இருக்கணும் தான் நானும் திருடுனேன். இன்னும் சொல்ல போனா நீங்க தான் என்ன திருடனாக்குனீங்க. நீங்க கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம வரதட்சணை கேட்காம இருந்தா நான் திருடி இருக்கவே மாட்டேன். என்ன சொன்ன? எனக்காக அவரை மன்னிச்சுங்க மாமா. என்ன மன்னிக்கிறதா? என்ன சொன்னாலும் பேசவில்லை. இவ்வளவுக்கும் காரணம் நீதான். 30,000 ரூபாய் பொறுத்து போச்சு. எதில்லா அவனை திருட சொன்னது நான் தான். என்ன போலீஸ்ல படுங்க, எது மட்டும் அனுப்பிங்க. உங்க மகனை மன்னிச்சு அடக்கி என் முகத்தை முடிஞ்சான். போன ஜென்மத்துல என்ன பாவத்தை செய்தியோ, யாராவது வீட்டுல கொள்ளைய அடிச்சியோ, அதனால்தான் ஆண்டவனா பார்த்து கொட்டையெல்லாம் கொடுத்துருக்கான். உன் முகரைய பார்த்தா கூட என் மகன் மேல உள்ள கொஞ்சம் கொஞ்சம் பாஞ்ச கூட போயிடும். என்ன மன்னிச்சிருக்க. இதான் சரியான சமயம். எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. கருப்பா, கூப்பிடுறா போலீஸ. ராபந்து வாங்க, கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணுங்க. திருட்டு நடந்தது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா அந்த திருட்டுனால உங்களுக்கு எந்த விதமான நஷ்டம் கிடையாது. நஷ்டம் கிடையாதா? எனக்கு வர வேண்டிய 30,000 ரூபாய் போச்சே, அந்த 30,000 ரூபாய் வந்திருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? பாரிஸ்ல படிப்புக்காக அவனை லண்டனுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அப்படியா? ராஸ்கல் அனுப்பாதீங்க, லண்டனுக்கு அவனை அனுப்பாதீங்க. அது அவனுக்கும் சரியான தண்டனை, உங்களுக்கும் பணம் மிச்சம். நம்மளும் மறைச்சுட்டாங்க. சரி டாக்டர், உங்களுக்காக போனா போது நான் போலீஸை கூப்பிடல. ஆனா ஒண்ணு, இந்த பயணங்களை கொஞ்சாதியும் நகை நட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு சண்டை துணியை கட்டிக்கிட்டு இந்த நியூஸெல்லாம் வீட்டை விட்டு போயிடணும். ஆமா கமலா, கடவுள் இருக்க. நான் வரேன். ஏண்டா வர்றேன்? போடா, போய் தெரு தெருவா பிச்சை எடுத்தா தான் பணத்தோட அருமை தெரியும். நான் இப்பவே என் சொத்தெல்லாம் விட்டு பணமாக்கி பட்டணத்துக்கு போய் ஒரு பேங்க்ல போட்டு ஏதாவது ஒரு சோம்பேறி மடத்துக்கு ஒளி எழுதி வச்சுக்கிறேன். இல்ல ஏன் ஒளி எழுதி வச்சுக்கிறேன், எந்த பயனையும் நான் சித்த முடியாது. அப்பா வெளியாமுக்கு இந்த பக்கமே நீ தலை வச்சு படுக்கப்படாது. போவடியில